கண்கள் ஆதியை தேடம் அவன்தான் அவள் கண்களுக்கு அகப்படவில்லை. தன்னவனை நாள் முழுவதும் காணாமல் பெண் அவள் மனம் ஏங்க, ஒருவேளை அவனுக்கு உடல் நலம்தான் சரியில்லையோ என நினைத்தவள் மாலை சீக்கிரமே கிளம்பி வீட்டிற்கு சென்றாள். வீட்டிற்குள் நுழைந்ததும் அவள் கண்களில் பட்டது அவன் நாயகன்தான். சூரியனை கண்டு அழகாய் சிரிக்கும் சூரியகாந்தி போல அவள் முகம் மாறியது. டைனிங் டேபிள் மேல் தலைக்கு கை கொடுத்து படுத்துக் கொண்டிருந்தான். ஆசையாக அவன் அருகில் சென்றவள் அவனுக்கு எதிரே அமர்ந்து கொண்டு கன்னத்தில் கை வைத்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென கண் விழித்தவன் எதிரே மித்ராவை கண்டதும் முகத்தை திருப்பிக் கொண்டான். அவன் செய்கையை கண்டு சிரித்தவள், ஹலோ சார், பிரியாணி காலியா? ஓ, ரோட்ல ரொம்ப நாளா சுத்திட்டு இருந்த நாயை காணோமாம். மாமி நான் வரப்ப சொன்னாங்க, நீங்க எதுவும் பிரியாணி போடலையே என கூறிவிட்டு அவள் நாக்கை கடிக்க, நான் எதுவும் போடலையே என கூறிய பின் தான் அறிந்தான் அவள் கலாய்த்ததை. அவளை பார்த்து முறைக்க, ஈ என்று இழித்தவள் எழுந்து தன் அறைக்கு செல்ல, அவள் கைகளை பிடித்து இழுத்தவன், நான் செய்யறதையே கிண்டல் பண்ற, ஒழுக்கமா இப்ப நான் செஞ்சதை சாப்பிடு என்றவன் அவள் தோள்பட்டையை பிடித்து நாற்காலியில் அமர வைத்து சாப்பாடு பரிமாறினான். அவன் அவள் கைகளை பிடித்ததுமே வானத்தில் பறக்க ஆரம்பித்தவளுக்கு எப்படி தெரியும்? அதற்கு பிறகு அவன் பேசுவதெல்லாம் சாப்பாடு குண்டு தக்காளி என்று அவன் சிரிக்க, அவனை பார்த்து முறைத்தவள், நான் குண்டாவா இருக்கேன் என கேட்க, பின்ன ஒல்லியாவா இருக்கேன் என கூறி சிரித்தான். என்றவள் எழுந்திருக்க, எங்க மேடம் எஸ்கேப் ஆவறீங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்றவன் தட்டை காட்ட அவள் சினுங்கிக் கொண்டே சாப்பிட ஆரம்பித்தாள். அவள் ஒரு வாய் எடுத்து வைத்ததும் எப்படி என கண்களாலே கேட்க, அவள் அவன் கண்களை ரசித்துக் கொண்டிருந்தாள். ஹலோ மேடம், அடிக்கடி இப்படி ட்ரீம்க்கு போனா எப்படி என்று அவன் கேட்க, இப்படி நீ அழகா இருந்துட்டு அப்பப்போ மூஞ்ச இப்படி அழகா வச்சுக்கிட்டா நான் எப்படி ஹனி உன்னை சைட் அடிக்காம இருக்க முடியும் என மனதில் நினைத்தவள், சும்மா சூப்பர் ஆதி சார், கைவசம் ஒரு தொழில் வச்சிருக்கீங்களே என கூறி அவள் நாக்கை கடிக்க, குண்டு தக்காளி உனக்கு கொழுப்பு நிறையவே இருக்கு என்றவன் அவள் தலையில் கொட்டினான். சார், தலையில மட்டும் கொட்டாதீங்க. ஏன் என்று அவன் புருவத்தை உயர்த்த, ஈ நான் குட்டி ஆயிடுவேன் என்றாள். இல்ல நான் மட்டும் அப்படியே அமிதாப் பச்சன் ஒசரத்துக்கு வளர்ந்துடுவ பாரு என்று அவன் கண் அடிக்க, அவனை பார்த்து முறைத்தவள், என்ன கலாய்ச்சிங்கல்ல, நீங்க இன்னைக்கு சோஃபால படுங்க என்றவள் உள்ளே சென்று தாழ்பால் போட்டுக்கொண்டாள். குட்டி ராட்சசி என்று திட்டியவன் அவள் சாப்பிட்டு சென்று தட்டை எடுப்பதற்குள் வெளியே வந்தவள், ஐயோ சார், ஏன் என் தட்டை எடுக்கிறீங்க என்றவள் எடுக்க போக, அடியே குண்டு தக்காளி, நீ பண்ணுற சேட்டை, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு நீ ஒரு குட்டி பாப்பா மாதிரி தான் தெரியற. குட்டி பாப்பா தட்டு தாராளமா எடுக்கலாம், தப்பில்லை சரியா? இருந்தாலும் என்று அவள் இழுக்க, அடியே மக்கு, நீ இப்போ இதை எடுத்து கிச்சன்ல வச்சுட்டு வரத்துக்குள்ள நான் போய் மெத்தையில படுத்துப்பேன், அப்புறம் மேடம் சோஃபா தான், எப்படி வசதி என புருவத்தை உயர்த்த, ஆமால என யோசித்தவள் அவன் கைகளுக்குள் தன் கைகளை இட்டு அவனை பிடித்து கொண்டாள். இப்போ நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் என்றவள் ஒரு கையில் அவனையும் மறு கையில் தட்டையும் எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு சென்றாள். அவளை பார்த்து சிரித்து கொண்டே அவளுடன் சென்றவன், எப்படியும் நைட் இந்த தக்காளிய மெத்தையில தான் படுக்க வைக்க போறேன், எதுக்குதான் இப்படி குழந்தைத்தனமா பண்றாலும். நிலாமா, நீ வந்ததும் மித்ராவை நல்லா பாத்துக்கணும், நீயும் இவ்வளவு மாதிரி தானே ஓவர் வாள். தன் அவளை நினைத்து கொண்டிருந்தவன் மித்ரா தன்னை பார்த்து கொண்டிருப்பதை அறியவில்லை. மறுநாள் காலையில் கண் விழித்தவள் ஆர்ஜோ கல்லூரி வருவதாக கூறியதால் சீக்கிரமே கிளம்பி சென்றாள். ஆதிக்கு அருகில் ஒரு காகிதத்துடன், ஹனி, என் ஃப்ரெண்டு காலேஜுக்கு என்னை பார்க்க வரதா சொன்னான், ஸோ நான் சீக்கிரமே போறேன், ஹாப்பி மார்னிங் ஹனி என்றவள் ஹாட் போட்டு அம்பு விட்டிருந்தாள். அதை பார்த்து சிரித்தவன், இம்சம் என கூறிவிட்டு கிளம்பி முகிலை பார்க்க சென்றான். மித்ரா குட்டிச்சுவரின் மேல் அமர்ந்து கொண்டு அர்ஜுவிற்காக காத்து கொண்டிருந்தாள். கல்லூரியினுள் நுழைந்தவன் மனதில் தன் பழைய நினைவுகள் ஒவ்வொன்றாக வர, இறுதியாக ஆதி சாருக்காக தன் தோழிப்பட்ட கஷ்டங்களும் நினைவுக்கு வர, சொப்பா என மூச்சினை இழுத்துவிட்டு தலைமுடியை கோதிக்கொண்டே உள்ளே சென்றான். வாட்ச்மேனை பார்த்ததும், ஹாய் தொப்ப மாமா என கூப்பிடம்,
அவனை அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் யார் இது என கேட்க, ஓய் தொப்பா மாமா, உன்னை யார் இந்த நேம் வச்சு கூப்பிடுவா என அர்ஜுன் கேட்க, அர்ஜுன் தம்பியா இது? அவர் தானே ஐயா என்னை இப்படி கூப்பிடுவாரு? அவர் அவன் முகத்தை பார்த்து கொண்டே கோரம், அந்த தொம்பியேதான் என கூறி சிரித்தவன் அவரை அழைத்து கொண்டு கேண்டீன் சென்றான். அவருக்கு பிடித்த டீ மற்றும் போண்டாவுடன் வந்தவன் அவரிடம் கொடுத்து விட்டும் தன் கையில் இருந்த 5 லாலிபப்பையும் ஒரு டைரி மில்கையும் பாக்கெட்டினுள் வைத்தான். மித்ரா பாப்பாக்கா தம்பி, இன்னும் இந்த டீ போண்டா வாங்கி தரத மறக்கலையா என கேட்டவர் மனதில் அவன் மேல் அளவு கடந்த அன்புதான் இருந்தது. ஐடி கார்டு இல்லாமல் கேண்டீனுள் விடமாட்டார். அர்ஜுன் எக்ஸாம் டைம் தவிர மற்ற நேரங்களில் ஐடி கார்டு போட்டதே கிடையாது. ஒவ்வொரு முறையும் இவரிடம் திட்டு வாங்கி அவருக்கே அழுத்து போய்விட்டது. எப்பதான் ஐடி கார்டு போடுவ என கேட்டால், எப்பதான் நீங்க ஐடி கார்டு கேட்கறத நிறுத்துவீங்க என கேட்பான். ஐடி இல்லாம ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்லை தம்பி என்றால், ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும் என்பான். பழைய நினைவுகளில் மூழ்கியவரை, நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, போலீஸ் ஆகியிருக்க வேண்டியவர் நீங்க. அவர் திருவென முழிக்க, 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு என கூறியவன், அப்புறம் எப்போ டெலிவரி என கேட்க, யாருக்குப்பா என அவர் கேட்க, உங்களுக்கு தான் என கூறி சிரிக்க, அவன் கூறியதை கேட்டு சிரித்தவர், இந்த மாதிரி சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு தம்பி, ஆளே மாறிட்டீங்க. நானா? இல்லையே, குறுந்தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு என்று அவர் இழுக்க, ஐயோ மாம்ஸ், இது பியர்டு. ஆஹா, போங்க தம்பி என்றவர் வெளியே எழுந்து சென்று விட்டார். மித்ராவை தேடிக்கொண்டே சென்றவன் கண்களில் பட்டால் அந்த கருப்பு உடை அணிந்த தேவதை. ஹலோ மிஸ் பிளாக் ட்ரெஸ் என கூப்பிட, அவள் திரும்பாமல் சென்று கொண்டிருக்க, எம்மா சின்சன் என கத்தம். அவள் திரும்பி பார்த்தாள். அவள் சின்சன் கார்ட்டூன் போட்ட பேக் தான் போட்டிருந்தாள். ஒரு கையில் மொபைல், மறு கையில் தலைமுடியை கலைத்து கொண்டு பிளாக் டிஷர்ட் மற்றும் ப்ளூ நிற ஜீன், கண்களுக்கு கூலிங் கிளாஸ், அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். ஹாய் சின்சன் என்றவன் சிரிக்க, நான் ஒன்றும் சின்சன் இல்லை என்று அவள் கூற, நீங்க யாரா வேணா இருந்துக்கோங்க, எனக்கு MBA டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வழி சொல்லுங்க என கேட்க, வாங்க நானும் அங்கதான் போறேன் என்றவள் முன்னே நடக்க, அவனும் அவளுடனே நடந்தான். நீங்க எவ்வளவு அமைதியா பேசுறீங்க, என் தோழி மித்ராக்கு சுத்தமா அது வராது என்றவன் சிரிக்க, அவளும் சிரித்தாள். என் ஆளு கூட இப்படிதான் பேசுவா. சூப்பர் என்று அவள் கூற, பட் நான் இன்னும் என் லவ்வ சொல்லல. ஏன் என்றவள் கேட்க, லைட்டா பயந்தான் என கூறி சிரித்தான். எப்போ இருந்து லவ் பண்றீங்க என கேட்க, நேத்துல இருந்துதான் என கூறி கண்ணடித்தான். திருவென விழித்தவள் கண்களை பார்த்தவன், ஹாய் கீதா, நான் வாய்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிட்டேன், நீதான. உன் கண்ணு இருக்குல்ல, ஏஞ்சல், அப்பாப்பா என்ன என்னமோ பண்ணுது. நீ லைஃப் லாங் என் கூட இருக்கணும், இருப்பியா? என் மனைவியா, என் செல்ல ஏஞ்சலா, என் இதயத்தை ஒரே நாள்ல அரெஸ்ட் பண்ண போலீஸா என்றவன் திடீரென அவள் முன் மண்டியிட எதுவும் கூறாமல் சென்று விட்டாள். என்னப்பா தம்பி, என்ன பண்ற, துப்புரவு பணியா என்று மொங்கி கேட்க, ஹலோ கல்யாண மாப்பிள்ள, என்னது இது, 4 நாள்ல கல்யாணம், இப்ப கூட காலேஜுக்கு வரணுமா? உங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போகுதே என அர்ஜுன் கலாய்க்கம், தன் மன வலியை மறைத்து, ஹஹா, அந்த சொட்ட மண்டர் லீவ் தரலடா என்றவன் அவனை இழுத்து கொண்டு சென்றான். அங்கு மித்ரா காத்து கொண்டிருக்கும். அவளிடம் சென்றவர்கள் எப்பொழுதும் போல் மாற்றி மாற்றி கலாய்த்து கொண்டிருக்கும். அங்கு அபி வந்தான். 2 நாட்கள் முன்பே வந்துருங்க என கூறிவிட்டு முகி செல்லம். இவர்களும் என்னென்ன லூட்டியெல்லாம் கல்யாணத்தில் செய்ய வேண்டும் என பிளான் போட்டு கொண்டிருந்தனர். ஆதி மித்ராவை அவள் நண்பர்களுடன் வர சொல்லிவிட்டும் இரவே கிளம்பி சென்று விட்டான். முகி வெச் சோனியா இருமணம் ஒன்றினையும் திருமண வைபவத்துக்கு தங்கள் சிற்றமம் சூழ வருகை தர வேண்டும் என அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு முகிலார்மி. வந்துருங்க பேபிஸ் என்றான் முகில். சோனி மெஹந்தி ஃபங்க்ஷன் வேண்டும் என கேட்டுக்கொண்டுதான் சங்கீத் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. மெருன் நிற லெஹெங்காவில் முகிலின் மனதை பறித்த அவன் தேவதை தோழியர் கிண்டலுடன் முகம் சிவந்து நடந்து வர அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான்.
அவள் அவனை பார்த்து ஒற்றை புருவம் தூக்கி கண்ணடிக்கும் தன் இரு கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். ஐயோ, பார்த்து பார்த்து வழியுது என அர்ஜு கூற, ஈ என இழித்தவன் மறுபடியும் தன் தேவதையை தான் பார்த்து கொண்டிருந்தான். நந்து மற்றும் கீதாவை அழைக்க சென்றவள் உள்ளே வர அவளை 4 கண்கள் ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தது. குண்டு தக்காளியா இது, எவ்வளோ அழகா இருக்கா என ஆதி நினைக்க, மித்ரா என்னடி இவ்வளோ அழகா இருக்க, என் காதல சீக்கிரம் உன்கிட்ட சொல்லணும் என நினைத்தது ஒரு இதயம். ஆடல் பாடல் எல்லாம் கலந்ததுதான் சங்கீத் ஃபங்க்ஷன். பாடுங்கப்பா யாராச்சும் என ஒரு பெரியவர் கூற, ஆமா ஆமா, ஓய் மினி நீ பாடு, நாங்க எல்லாம் ஓடுறோம் என அர்ஜுன் கலாய்க்கம். அவனை பார்த்து முறைத்தவள் தன் அவனை பார்த்தாள். மித்ரா குட்டையாக இருப்பதால் மினி என்று அழைப்பான் அர்ஜுன். மித்ராக்கு பாட தெரியாது, அதெல்லாம் வேணாம் என ஆதி கூறம். அவளுக்கா என கூறி முகி சிரிக்க, மித்ரா நீ பாடு என கூறினான் அபி. அவள் ஆதியை பார்த்தாள். கண்ணசைவிலே அவன் பாட சொல்ல அவள் ஆரம்பித்தாள். அவள் பாடி முடிக்கும் ஆதி அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அனைவரும் பாராட்டம். அவள் தன்னவன் ஏதாவது கூறுவானா என ஆர்வமாக அவனை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அடுத்து நந்து, சூப்பரா கிட்டார் பிளே பண்ணுவா என கீதா கூற அவள் சரி என கிட்டாரை எடுக்க சென்றாள். ஆதி மித்ராவின் அருகில் வந்து, நீ நாங்க கண்டக்ட் பண்ண ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டியில் பாடினதுன்னு உன்னோட வாய்ஸ் எவ்வளோ அருமையா இருக்கு தெரியுமா, சூப்பர் மித்ரா, அடிக்ட் ஆயிட்ட உன்னோட வாய்ஸ்க்கு என ஆதி கூற அவள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். எப்படியாவது ஆதியிடம் தன் காதலை கூறிவிட வேண்டும் என முடிவெடுத்தவள், அந்த பாட்டு யாருக்காகனு கேட்கலையே, என்ன மேடம் லவ்ஸா யாருக்கு என கேட்க, நீங்க என் பாட்டுக்கு அடிக்ட் ஆன மாதிரி நானும் ஒருத்தருக்கு அடிக்ட் ஆகிட்டேன், அவர் நீங்க தான் என கண்களை மூடி சொன்னவள் பதில் இல்லாமல் போக கண்களை திறந்தாள். எதிரில் ஆதி இல்லாமல் போக அவனை தேடியவள் கண்களில் பட்டது ஆதி நந்து வாசிக்கும் கிட்டார் மியூசிக்கை கேட்டுக்கொண்டிருந்தது. அவன் அருகில் செல்லம், ஏ முகி என் குட்டிமாடா, அவதான் இந்த மியூசிக் போடுவா, அவளேதான் என்னோட காதல் எனக்கு கிடைச்சிருச்சு என முகியை கட்டிக்கொண்டு ஆதி கத்தம். மித்ரா உறைந்து போய் நின்றிருந்தாள். அவளின் தேடலாக இருந்தவன் இன்று வெறும் தேடலாக மட்டுமே மாறுவான் என அவள் நினைக்கவில்லை. காதல் 3 எழுத்து மந்திரம். அது பலரை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு கொண்டு செல்வதும் அதுதான், துன்பத்தில் மூழ்கடிப்பதும் அதுதான். 3 வருடங்களுக்கு முன் அவள் நினைக்கவில்லை தான் ஒருவரை உயிருக்கு மேல் காதலிப்போம் எனவும், அவரின் மேல் கொண்ட காதலுக்காகவே அவரை வேறொருவருக்கு விட்டு கொடுப்போம் எனவும். என்னதான் அவளின் ஆசை நாயகனை விட்டு கொடுத்து விட்டாலும் அவனை காணாமல் இருக்க இயலவில்லை. அவளின் மூச்சுக்காற்று அவன் அல்லவா, அவன் இல்லாமல் அவள் உயிர் வாழ்வது கடினம்தான். நமக்கு பிடித்தவர்கள் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும் என்ற ஒரு எண்ணம்தான் அவளை அவனை விட்டு இவ்வளவு தூரம் வர வைத்தது. இதோ இன்று பயணிக்கிறாள் தன் அவனை காண. அந்த பேருந்தில் சென்னை டு கோயம்புத்தூர் என எழுதப்பட்டிருந்தது. யாரிடமும் சொல்லாமல் என்னை தேட வேண்டாம் என மட்டும் எழுதி வைத்து வந்து விட்டாள். தன் அவனை தன் தோழிக்கு விட்டு கொடுத்த பின் வேறொருவரின் கணவரை நினைக்க கூடாது என மூளை கூறினாலும் மனம் அவள் பேச்சை கேட்பதில்லை. ஒரு முறையாவது காண வேண்டும் என எண்ணம் தோன்ற உடனே கிளம்பிவிட்டாள். பேருந்தில் பயணம் ஆரம்பிக்கும் அவளின் நினைவலைகளும் தன் அவனை பற்றி நினைக்க ஆரம்பித்தது. என்றும் முகத்தில் ஒரு வசீகர புன்னகை, இதழோரம் குறும்பு என வலம் வருபவள் சோகத்தின் மறு உருவமாய் அமர்ந்திருந்தாள். கோயம்புத்தூர் வந்து இறங்கியதும் ஏதோ ஒரு இனம் புரியா மகிழ்ச்சி அவளுள் ஏற்படும். தன்னவன் மூச்சு காற்றே தனக்கு இத்தனை இதம் தருகிறது என்ற நினைவில் தன் தோழி கீதாவின் வீட்டிற்கு பயணமானாள். ஏய் சின்சன், ஏண்டி இப்படி பண்ணுற? மித்ராவை கண்டுபிடிச்சதும் அவ முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். நானும் முடிஞ்ச வர தேடிட்டு தான் இருக்கேன், ஆனா எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீயும் என்னை புரிஞ்சுக்காம என் கூட பேச மாட்டேங்கிற, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறன்னு சொன்னா நான் என்னடி பண்ணுவேன்? மித்ராவோட அம்மா அப்பா சிவகாமிமா எல்லாரும் பாவம்டி. அவளை நினைச்சு வருத்தப்படுறாங்க. அவள் அப்பொழுதும் மௌனம் காக்கவே எப்பொழுதும் அவன் கடைபிடிக்கும் ஆயுதத்தை கையில் எடுத்தான். இதுவரை வீடியோ காலில் கெஞ்சிக் கொண்டிருந்தவன்
இரு இரு என்று ஒரு பாதுகாப்பான இடத்தில் மொபைலை வைத்துவிட்டு நெடுஞ்சான் கிடையாக தரையில் விழுந்தவன் தலைக்கு மேல் கைகளை கூப்பி, பொண்டாட்டி ஐம் பாவம்டி, புருஷனை மன்னிச்சுக்கோ என்று அவன் கெஞ்சம். அவனுக்கு தெரியாமல் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டவள், இப்போவும் இந்த குரங்கு சேட்டையை பண்ணணுமா என கேட்க, என்னது? தலையை நிமிர்த்தியவன் அவள் முகத்தை பார்க்க அவள் இதழோறும் இருக்கும் புன்னகையை கண்டு கொண்டான். ஓஹோ, நான் குரங்கு சேட்டை பண்றேன் அப்படித்தானே? அவன் கேட்க, ஆமா ஆமா என்று அவள் தலையை மேலும் கீழும் ஆட்ட, இந்த குரங்கு அங்க வந்தா என்ன பண்ணும் தெரியுமா என கூறி கண்ணடித்தான். அவனை பார்க்க முடியாமல் வெட்கத்தில் முகம் சிவந்தவள், போடா என கூறினாள். ஆஹா, நீ போடா கூப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கு, ஆனா நான் கேட்குறப்போ மட்டும் சொல்லாம கிஞ்சு விடுவ. அது அப்படிதான் என்று அவள் சிரிக்கம், இந்த அழகான தேவதையை எனக்கு தந்தது என் மித்ராதான், ஆனா அவ இப்போ எங்க இருக்கான்னு தெரியல என்று அர்ஜுன் கூற, கண்டிப்பா நம்ம மித்ரா வருவா அர்ஜுன், நீ ஃபீல் பண்ணாத என கூறியவள் கதவு தட்டும் ஓசை கேட்டு வெளியே எட்டி பார்த்தாள். என்னடி ஓரக்கண்ணால எங்கேயோ பார்க்குற என அர்ஜுன் கேட்க, அப்பா வந்துட்டாங்க போல, நான் அப்புறம் பேசுறேன் என கூறியவள் அவன் பேச வாய் எடுப்பதற்கு முன்பே கட் செய்து விட்டாள். ஒருத்தி என திட்டிவிட்டு மொபைலை கையில் வைத்து அவள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருந்தான். திட்டிய அடுத்த நொடியே அழைப்பு வந்தது. கையில் லாலிபாப் வைத்து சுவைத்து கொண்டிருக்கும் ஒரு குழந்தையை ரசித்து கொண்டிருக்கும் போது இவன் அவளை பார்த்து ரசித்த அந்த அழகிய நொடி அவனது நண்பர்களால் படமாக்கப்பட்டிருந்தது. அது அவன் மனதை கவர்ந்த படம். அதுதான் அவன் மொபைல், லேப்டாப் என அனைத்திலும் அவள் கால் செய்ததும் அந்த படம் வரம் சிரித்து கொண்டே அட்டன் செய்தவன், பக்கத்து வீட்டு கதவை யாரோ தட்டியிருக்காங்க அஜுமாம், அதென்ன சொல்ல போற என கூற, ஈ ஆமா இது தெரிஞ்சது தானே என்றவன் சிரிக்கம், நான் அப்பான்னு நினைச்சேன், மிஸ்டர் சந்த உன்ன மாதிரி வெட்டின்னு நினைச்சியா? அர்ஜு கலாய்க்கம், மரியாதையா கூப்பிடுடா என்று அவள் முறைத்தாள். சந்திரனை சந்து என்று ஆக்கிவிட்டான். என்னடி அப்படிதான் கூப்பிடுவேன், மாப்பிள்ளன்னு பம்பு வருங்க அப்பா என்று அவன் சிரிக்கம், ஆஹா அப்படியா? எங்க அப்பாவா? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரலனா நான் தற்கொலை பண்ணிப்பேன், அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு காலில் விழுந்தது. இப்போது அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். தன் குடும்பத்தை எண்ணி அர்ஜுவை பிடித்திருந்தாலும் வேண்டாம், உன்மேல் காதல் இல்லை என கூறிக்கொண்டிருந்தாள். அர்ஜு இதற்கு மேல் இவளிடம் கெஞ்சுவதை விடுத்து அவள் அப்பாவிடம் கெஞ்சலாம் என அவள் வீட்டிற்கே சென்று விட்டான். முதலில் இதெல்லாம் சரிவராது என கூறினார். பின்பு மிரட்டி பார்த்தார். அப்பொழுதும் அடங்காமல் அவளிடம் மறுபடியும் பேச போக கீதாவின் அண்ணா அர்ஜுவை அடித்து விட்டார். இது தெரிந்த கீதா அப்பாவிடம் சண்டையிடம், இவ்வளவு நாள் அர்ஜு மட்டும்தான் காதலிக்கிறான், தன் பெண்ணிற்கு விருப்பம் இல்லை என நினைத்தவர் இப்பொழுது தெரிந்து கொண்டார். அடி வாங்கிய பின்னும் அர்ஜு கீதாவிற்காக பேச வந்தான். ப்ளீஸ் எப்படியாவது என்ன உங்க பொண்ணோட சேர்த்து வைங்க என அவர் காலிலே விழுத்து விட்டான். ஏற்கனவே இவர்களின் காதலுக்கு அரைகுறையாக சம்மதம், கூறலாமா வேணாமா என நினைத்தவர் அர்ஜுவின் இந்த செயலில் முழுவதும் அவன் பக்கம் சாய்ந்து விட்டார். அவனின் காதலுக்கும் சம்மதம் தெரிவித்து விட்டார். மித்ராவை கண்டுபிடித்து அவள் முன்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என இருவரும் அவளுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். இருவரும் தங்களை மறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க மறுபடியும் கதவு தட்டும் ஓசை கேட்டது. அவள் எட்டி பார்க்க, என்னடி ஓரக்கண்ணில் எட்டி பார்க்கிற என அர்ஜு கேட்கும். யாரோ தட்டுறாங்க இரு என்றவள் மொபைலை கையில் எடுத்துக்கொண்டே சென்றவள் கதவை திறந்தாள். கதவை திறந்தவளின் எதிரில் இருந்த மித்ராவை கண்டு அதிர்ச்சியில் மொபைலை கீழே போட்டு விட்டாள். கீழே விழுந்த மொபைலின் வழியே மித்ராவை கண்ட அர்ஜு கண்களை கசக்கி கசக்கி மறுபடியும் பார்த்தான். தன் கண்களால் தன்னையே நம்ப முடியவில்லை அவனால். உடனே கால் கட் செய்தவன் மித்ராவை காண கிளம்பிவிட்டான். மித்ராவை கண்டவள் அவளையே பார்த்து கொண்டிருக்க, என்னடி அவ்வளோ அழகாவா இருக்கேன், இப்படி சைட் அடிக்கிற என கண்ணடிக்க மித்ரா கண்களில் கண்ணீருடன் சொல்ல, நானேதான் என மித்ரா சிரிக்கம் அவள் கன்னத்தில் அரைந்தவள் இறுக்கி அணைத்து கொண்டாள். அடிச்சிட்டு இப்போ லவ்ஸா? போடி போடி, பசிக்குது, வா வா உள்ளே போலாம் என்றவள் உள்ளே சென்றாள். சாப்பிட்டுவிட்டு அனைவரையும் பற்றி விசாரித்து கொண்டிருந்தவள் கடைசியாக நந்து என நிறுத்தி கீதாவை பார்த்தாள். நல்லா இருக்காடி, 2 பேபிஸ், அதுவும் ட்வின்ஸ் தெரியுமா? சூப்பர்ல என்றவள் மனமோ ஏதோ போல் இருக்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்டி, டயர்டா இருக்கு என எழுந்து உள்ளே சென்றாள்.
அறை கதவினை திறக்க சென்றவளை கீதா அழைக்கம். என்னடி என மித்ரா கேட்டாள். ஆதி சாரை பத்தி கேட்கலையே என கீதா கேட்கம். மித்ராவையும் அறியாமல் அவள் கண்களில் கண்ணீர் வரும் ஓடி சென்று அணைத்து கொண்டாள் கீதாவை. அழாத, அவர் நல்லா இருக்காருடி, அவராலையும் உன்னை மறக்க முடியாதுல்ல, குட்டீஸ்ல ஒரு பாப்பா நேம் கூட மித்ரா தான் என கீதா கூற ஏனும் மனது பாரமாக இருக்கும் உள்ளே சென்று விட்டாள். என் நேம் தான் வச்சிருக்கீங்களா சார்? பாப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க? தூக்கி கொஞ்சுவீங்க தானே? எனக்கு உங்களை பார்க்கணும் போலவே இருக்கு என்றவள் மெத்தையில் அமர்ந்து தன் அவனை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள். உள்ளே நுழைந்தவன் எங்கவ என கேட்கும். உள்ளே என கை காட்டியவள், அர்ஜு அவ பாவண்டாம், இப்போதான் ஆதிசார் பத்தி கேட்டா, நீ எதுவும் அவளை கஷ்டப்படுத்துறாத என கூற அவளை நிறுத்து என கைகளால் கூறியவன் மித்ரா இருக்கும் அறை கதவினை தட்டினான். மித்ரா வந்து கதவை திறந்த அடுத்த நொடி அவள் கன்னத்தில் பலார் என்று அறைந்தவன், ஏண்டி ஏன் என்னை விட்டுட்டு போன? உனக்கு அவர்தான் முக்கியம்ல, அவருக்காக எங்களை விட்டுட்டு போயிட்ட. எவ்வளோ நாள் தெரு தெருவா அலைந்தேன் தெரியுமா? நீ என்றால் எனக்கு உயிரடி, நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் சொல்லு என அவன் கத்தம். மித்ரா அவன் கூறுவது புரியாமல் அவனையே பார்த்தவாறு நின்றிருக்கும். அந்த புதியவன் கூறியது என்னவோ அர்ஜுன் மற்றும் கீதாவிற்கும் கூட புரியவில்லை.